Hi student, good morning. So x square minus 2xy dx is equal to x square minus dx dy. Okay. So அப்போ இதோடைய சொல்யூஷன் இந்த கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. y square minus 2xy into dx is equal to okay x square minus 2xy into dy. இப்போ இந்த டேர்மை dx ஆல் மல்டிபிள் பண்ணலாம், இந்த டேர்மை dy ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் சொல்லும் பார்க்கலாம். y square dx minus 2xy dx is equal to x square dy minus 2xy dy minus 2xy dy. ஓகே, இப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா y ஸ்கொயர் dx இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் அதாவது இந்த மைனஸ் 2xy dy இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா. அதே மாதிரி இந்த மைனஸ் 2x dy அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஓகே, அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். y square dx plus 2xy dy is equal to x square dy plus 2xy dx. ஓகே, இப்போ இது நான் ப்ரீவியஸ் சம்மில் நடத்தின கான்செப்ட், அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி இது ரெண்டு டைமுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன்னா டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, ப்ராடக்ட் ரூல் டி ஆஃப் யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. இப்போ என்ன வரும், எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2y, அகைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ அந்த டினாமினேட்டில் இருக்கக்கூடிய dxஐ ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை இன் dx போத் சைடு. ஓகே, அப்போ என்ன வரும் சொல்ல போகலாம். d ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2xy இன்ட்டு dy ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு dx இன்ட்டு dx. ஓகே, இது ஒரு டைமா. அடுத்தது செகண்ட் டைம், இந்த டைமை நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. இங்கேயும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இதுக்கு பதிலாக என்ன சார் எடுத்துக்கலாம்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகே, சேம் யூவி ஃபார்முலா uv dash plus v dash plus v u dash. ஓகே, ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்கலாம். யூங்கிறது என்ன சார் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy ப்ளஸ். ஓகே, அடுத்தது ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x. எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, இப்போது இந்த டினாமினேட்டில் இருக்கக்கூடிய dxஆல் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் dy ப்ளஸ் 2xy dx. ஓகே ஸ்டூடெண்ட், இது ரெண்டுமே வந்து ரஃப் ஒர்க்கு தான், இருந்தாலும் இது இல்லாமல் உங்களுக்கு புரியாது. ஷார்ட்கட்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 2xy dy ஒய் ஸ்கொயர் dx இதுக்கு பதிலாக இந்த டைம் எழுதிக்கலாமா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் dy ப்ளஸ் 2xy dx இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு எழுதிக்கலாமா. அப்போ என்ன சார் கிடைக்கும், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. d ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இந்த டேர்மோட வேல்யூ d ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் is equal to
இந்த டேமோட வேல்யூ d of x square y, d of x square y. அப்போ integrating with respect to x, அப்போ integral d of x y square is equal to integral d of x square y, integral d of x square y. அப்போ integral dx னா x ஆ, அப்போ எப்படி எழுதலாம், x y square is equal to x square y plus c, x square y plus c. இந்த plus term equal to இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், minus term. அப்போ என்ன வரும், x y square minus x square y is equal to 0 is the required differential equation, is the required differential equation. Okay student, நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க. Thank you.